ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் சுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பாகக்காய் வச்ச ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம புளிக்குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி பாகக்காவை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சோண்டு உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது பாகக்காவோட கசப்பு அதிகமாக இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம புளிக்குழம்புனா எப்பயுமே வெந்தயம் சேர்க்கணும். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டும் நான் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சோண்டு இருந்ததுனால அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். ஆனால் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறையா போட்டு செய்வாங்க. வெங்காயம் பூண்டு நிறையா போட்டு செஞ்சிங்கன்னா அந்த புளிக்குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா வதங்கின அப்புறம் நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவேன். அதனால் தக்காளியோட அளவு அதிகமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாற்றி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சோண்டு புளி அதிகமாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு தக்காளி சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் குழம்பு மிளகாய் தூள் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ 1/2 டீஸ்பூனுக்கு குழம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு கோழி குண்டு சைஸில் இருக்கிற புளி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி கரைசல் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அந்த குழம்போட அந்த பச்சை வாசனைலாம் போன அப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்ற போகிறோம். இதை நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றியும் செய்யலாம், ஊற்றாமையும் செய்யலாம். தேங்காய் பேஸ்ட்டு கூட கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் போடாமல் தேங்காய் மட்டுமே அரைச்சி ஊற்ற போகிறேன். இந்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாகக்காவை சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் சேர்க்கும் போது பாகக்காய் உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். குழம்புல அந்த கசப்பு தன்மையும் அவ்வளோவா இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். நல்ல பாகக்காய் நல்லா வெந்த பிறகு நாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா அந்த குழம்புல இன்னுமே அந்த கசப்பு தன்மை கம்மியாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சூப்பரான பாகக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பயுமே இந்த புளிக்குழம்பு இந்த மாதிரியான குழம்பு செய்யும்போது சைடிஷ் நீங்கள் கொஞ்சமாக இனிப்பாக இருக்கிற வெஜிடபிள்ஸை சைடிஷாக எடுத்துக்கலாம். இந்த கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் இதெல்லாம் நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபீஸ்லாம் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.